வணக்கம். நான் தாங்க அக்ஷிதா. இப்போது நான் கையில் வச்சுருக்கிற புக்கு இல்லைங்க, எமோஷ்னல் கதையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லட்டா? இந்த புக்கு பேர் மாதியும் யானையுங்க. இப்போது இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ வாங்க பார்க்கலாம். குருகுலம் முத்துராஜா தாங்க இந்த புக்கை எழுதியிருக்காரு. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதை மொத்தமுமே ஒரு பொண்ணுக்கும் ஒரு யானைக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன், அதாவது பேச்சு திறன் பற்றி தாங்க நான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு காட்டுக்கு பக்கத்தால் ஒரு ஊர் இருந்ததாங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு யானை கம்பீரமாக ஒரு யானை வாக் பண்ணிட்டு இருந்ததாமா. அந்த யானையை பார்த்து சில பேர் கல்லை தூக்கி எறிகிறாங்க, சில பேர் பின்னாடி வராங்க, சில பேர் காவல்துறைக்கு கூட கால் அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மெயின் கேரக்டர் மதி அப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கும் போது பார்க்குறா, என்ன நடக்குது இங்கே, ஐயோ நம்மளாம் இது கலந்துக்க வேணாம், சரி அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறா. மறுநாள் அதே ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த யானையை பார்க்குறா. சரி இந்த யானை எதுக்கு தான் இங்கே நிற்குதுன்னு தெரியாமல் அந்த பழத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறா அந்த யானைக்கு. தாங்கிட்டே இந்த பழத்தெல்லாம் எடுத்து அவள் கொடுக்குறா. அந்த யானையும் சந்தோஷமாக சாப்பிட்டு நில்லு மதி, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த யானை பேசுது. நம்ம மதிக்கு ஒரே ஷாக்கு, என்னடா யானையாக பேசுதே அப்படின்னு. அப்போது நம்ம மதி சரி வா இந்த கட்டை மேலே உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த கட்டை மேலே உட்காந்துட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த யானை என்னடா மண்டிட்டு உட்காருது, மதி என்னடானா இந்த கட்டை மேலே உட்கார்றா. சரி கட்டை மேலே உட்காந்துட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. என்னண்ணா சரி இந்த கதையை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா காவல்துறை இந்த யானை பிடிப்பாங்களா, இல்லை அப்படியே மதி நம்மளை அந்த காவல்துறையிலேருந்து யானையை காப்பாற்றுவாளா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.